இங்க என்ன நடக்குது? செல்வி எதுக்காக கட்டி போட்டிருக்காங்க? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானா? எனக்கு கண் பார்வை வந்த உடனே நான் பார்க்குற முதல் காட்சி இதுவாவா இருக்கணும்? இப்ப இவங்களை கேள்வி கேட்கறதா இல்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா? யார் இவனுங்க? செல்வியை சுத்தி ஏதாவது ஒரு பெரிய சதி இருக்குமோ? சந்தோஷ், என்ன இங்க நின்னுட்ட? வா உள்ள போலாம். போலாம் மாயா. என்ன சந்தோஷ் யோசிக்கிற? வா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. முதல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மாயா, எல்லாரும் எங்க போயிருக்காங்க? வீட்ல எல்லாரும் வெளியே போயிருக்காங்க சந்தோஷ். இங்க நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அதை மறைக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு கண்ணு தெரிஞ்ச மாதிரி இவங்களுக்கு நம்ம காட்டிக்க கூடாது. இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பயப்படாத செல்வி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். இப்போதைக்கு நம்மளோட கோவம் முட்டாள்தனத்தில் கூட போய் முடியலாம். பொறுமையாகவும் சாமர்த்தியமாகவும் இருந்தால் தான் செல்வியை காப்பாற்ற முடியும். சந்தோஷ், சொல்லு மாயா. என்ன சந்தோஷ், வந்ததுல இருந்து இங்கேயே நின்னுட்டு இருக்க? ஏன் நான் இங்க நிக்க கூடாதா? இல்ல, ஃப்ளைட்ல நீ 20 hours கிட்ட டிராவல் பண்ணிருக்க. நீ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் எடு சந்தோஷ். இல்ல மாயா, so many hours நான் தூங்கிட்டு தான் வந்தேன். இப்போ எனக்கு தூக்கம் வரல. மாயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ், பேசுறத எப்ப வேணாலும் பேசிக்கலாம். முதல்ல உனக்கு இந்தியன் டைம் செட் ஆகுறதுக்கே பல மணி நேரம் ஆகும். இதென்ன ஃபர்ஸ்ட் டைம் டிராவலா என்ன? உனக்கு தெரியாதா?
வா வந்து படுத்து தூங்கு, அப்புறமா பேசிக்கலாம். இல்ல மாயா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாயா, சொல்லு சந்தோஷ். வீட்டு சாவி எங்க இருக்கு? என்ன சந்தோஷ்? நான் உன்கிட்ட கான்ஃபிடென்ஷியலா ஒரு விஷயம் பேசணும். இங்க வேலைக்காரவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல சந்தோஷ். வீட்டு சாவி எங்க இருக்குன்னு கேட்டேன். அது என்கிட்ட தான் சந்தோஷ் இருக்கு. அதை என்கிட்ட கொஞ்சம் கொடு. என்ன சந்தோஷ்? அக்கா, என்னக்கா பண்றான் அவன்? அது தாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. கதவை வேற போட்டுறானே. ஐயோ. ஐயோ, கூட ஐயோ, ஏய் என்னடி இது? தெரியலையே. சொல்லு சந்தோஷ், என்ன விஷயம்? ஒரு பெரிய ப்ராப்ளம் மாயா. ஏதோ பிரச்சனைங்கிறான். ஏதாவது நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சோ? என்ன பிரச்சனை சந்தோஷ்? சொல்லு. நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகமா? என்ன சந்தோஷ் சொல்ற? நம்பிக்கை துரோகத்தால நான் ரொம்ப கொதிச்சு போயிருக்கேன் மாயா. ஏய் சமையல் போச்சுடி, நம்ம எல்லாரும் மாட்டணும். அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. எனக்கு அவன் பேசுறது கேட்க வயிறெல்லாம் கலக்குது. அறிவு, என்ன இவன் நம்பிக்கை துரோகம் அது இதுன்னு சொல்றான்? என்ன சொல்ற சந்தோஷ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஊர் நல்ல ஊர்னு திரும்பி வந்தேன் பாரு. ச்சே, இறங்குன உடனேவே நம்பிக்கை துரோகம். என்ன என்னாச்சு சந்தோஷ்? இந்த ஊர் அப்படி உனக்கு என்ன பண்ணுச்சு? இந்த ஊர் எனக்கு பண்ணது எல்லாமே துரோகம் தான். புரியுற மாதிரி சொல்லு சந்தோஷ். இந்த ஊர்ல வந்து இறங்கின அடுத்த நிமிஷமே என்னோட பாஸ்போர்ட்டை காணோம். என்னது? ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள என்னோட பாஸ்போர்ட், வீசா, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவனை திருடிட்டு போயிட்டான். நம்பிக்கை துரோகிங்க. பாஸ்போர்ட்டை தான் காணோமா? நான் கூட நம்மள தான் சொல்றானோன்னு பயந்து போயிட்டேன்டி. என்ன சொல்ற சந்தோஷ்? ஆமா மாயா, எவனோ ஒருத்தன் பேசுற மாதிரி பேசி எனக்கு ஹெல்ப் பண்றேன் அது இதுன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். எல்லாமே என்னோட முட்டாள்தனம். உதவி செய்வான்னு நினைச்சு கண்மூடித்தனமா நம்பி இருக்கேன். வாட் அ ஃபூல் ஐ ஆம். ஏர்போர்ட் காப்ஸ் கிட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியா சந்தோஷ்? பண்ணிட்டேன் மாயா. அப்புறம் என்ன? கவலைய விடு, நீ போய் ரெஸ்ட் எடு, சீக்கிரமா கிடைச்சிடும். இல்ல மாயா, என்னோட பாஸ்போர்ட் மட்டும் அதுல இல்ல. என்னோட கிரெடிட் கார்டு, செக் புக், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. எனக்கு அது உடனே கிடைக்கலனா பெரிய தலைவலி ஆயிடும். பிரதர், இவன் பெரிய தலைவலியா இருப்பான் போல. பேசாம இவ்வளவு வாயை பத்தி அலேக்க தூக்கிட்டு போயிடுவா.
மாயா, நம்ம ஏசிபி சார் நேம் சங்கர் தானே? ஆமா சந்தோஷ். கால் ஏசிபி சங்கர். ஹலோ சார். ஏசிபி சங்கர் சார் இருக்காங்க. ஹலோ சார், நான் சந்தோஷ் பேசுகிறேன். ஒரு எமர்ஜென்சி, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் இமீடியட்டாக வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே சந்தோஷ். ஐயோ போலீஸா, என்னடி பண்றான் இவன்? உங்க ஏரியாவில் தான் ரவுண்ட்ஸ்ல இருக்கேன். இன்னும் 5 or 10 minutes வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. சீக்கிரம் வாங்க. ஓகே சந்தோஷ். சந்தோஷ், பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு எதுக்கு நீ ஏசிபி வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருக்க? பாஸ்போர்ட் தொலைஞ்சா முதல்ல லோக்கல் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கொடுத்தாகணும். தெரியுமா தெரியாதா உனக்கு? என்ன பிரதர் இதெல்லாம்? ஏய் கொஞ்சம் அமைதியா இருடா. சத்தியமா வேலைக்கு ஆகாது பிரதர். அவ உயிர் எடுக்க வந்தா எங்க உயிரெல்லாம் போயிடும் போலுக்குதே. சந்தோஷ், வந்ததும் வராததுமா எதுக்கு உனக்கு இவ்ளோ டென்ஷன்? நீ போய் ரெஸ்ட் எடு. பாஸ்போர்ட் விஷயமா ஏசிபி வந்தா நான் பேசிக்கிறேன். இல்லை மாயா, எனக்கு தொலைஞ்சு போன பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் தூக்கமும் வராது, எந்த வேலையும் செய்ய தோணாது. ஏய் கஜா, இங்கேயே 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப நீ வேற எங்களை எதுக்குடா தனியா கூப்பிட்ட? பிரதர், வர்றது ஏசிபி மட்டும் இல்ல, எங்களோட மோசமான கொலைகாரன். எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் அப்படியே கொண்டுடலாம் போல. வாட்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சார். என்னையே 2 வாட்டி போட்டு தலை பார்த்துருக்கானா பார்த்துக்குங்களேன். எனக்கும் அந்த ஏசிபிக்கும் ஆகவே ஆகாது சார். பழைய பகையே 1000ங்குது. கேஸே வேணாம், என்னை பார்த்த உடனே போட்டு அப்புறமா தான் கேஸே எழுதுவான். ரொம்ப நேர்மையானவன் சார், ஆனால் பயங்கர மோசமானவன் சார். என்ன பயமுறுத்துறியா? சார், பெரிய தலைங்க நீங்க, உங்களை பயமுறுத்த முடியுமா? மாட்டினா உங்களுக்கு கேஸ் மட்டும்தான், ஆனா எனக்கு உயிர் சார். ஐயோ என்னடி, நிஜமாவே கொன்னுடுமா போல இருக்கே. அக்கா கத்தாதீங்கக்கா, உண்மையிலேயே மாட்டிக்க போறோம். கஜா, இப்ப என்னதான் சொல்ல வர? இப்ப வேணாம் பிரதர், அப்புறம் பாத்துக்கலான்றேன். என்னது? இங்க பார், கை நீட்டி காசு வாங்கியிருக்க. சார், காசோட உயிர் தான் சார் முக்கியம். அவன் துப்பாக்கியிலே சுற்றுவான் சார். பெருசா பேசுறீங்க. நான் இருந்தா தான் சார் உங்களுக்கு வேலையே நடக்கும். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்தோஷ், எதுக்கு இப்ப இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? ஆமா மாயா, எனக்கு பைத்தியம் தான். நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. எனக்கு இந்த ஊர்ல இருக்கவும் பிடிக்கல, இங்க இருக்கவங்களை யாரையும் பிடிக்கல. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை அப்படியே இவன் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லடி. மாயா, ஏதோ பேச்சு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் முடியாதுன்னு சொல்ல, வர்றவன் ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றேன். இன்னும் 2 நாளோ 3 நாளோ, ஏன் நாளைக்கு கூட இந்த அசைன்மெண்ட்டை நான் முடிச்சு தரேன். ஆனா இப்போதைக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணா கூட அது உங்களுக்கே டேஞ்சரா முடியும், பாத்துங்க. அப்போ இப்பவே அவளை தூக்கு. அந்த கண்ணு தெரியாதவன் அவன் பொண்டாட்டிய காணோன்னு வர்ற போலீஸ் கிட்ட சொல்லிட்டானா? ஐயோ, ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் கொலைகாரன், இன்னொரு பக்கம் இவன். இது வரைக்கும் நல்லா தாண்டி போயிட்டு இருந்துச்சு. இவளுக்கு எவனாவது யமனா வந்து நிப்பான்னு பார்த்தா இவன் நமக்கு யமனா வந்து நிக்கிறான்டி. அக்கா வாய மூடுங்கக்கா. மாயா, திரும்பவும் யாரோ பேசுற மாதிரி இல்ல? இருக்கும் சந்தோஷ். வெளிய வாட்ச்மேன், தோட்டக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல. இங்க யார் பேச போறாங்க? நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம். கவலையை விடுங்க சார், நான் இவ்வளவு குறி வச்சிட்டேன்.
தூக்காம விடவே மாட்டேன். நானும் என் பசங்களும் இப்ப கிளம்பியே ஆகணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்து அவ கதையை முடிச்சிடுறேன். சார், இந்த பக்கமா போனா பின்னாடி வழி வரும்ல? சொல்லுங்க சார். இருக்கு. அப்ப நான் வரேன் சார். வர்ற போலீஸ்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. மாட்டினீங்கன்னா அப்புறம் கைமா தான். வரட்டுமா? போலாம். அண்ணே, போலீஸா தானே இருக்கும். யாரும் எதுவும் பேசாதீங்க. மாயா, வாங்க. சொல்லு சந்தோஷ். யாருன்னு பாரு. சாவி உன்கிட்ட தான் சந்தோஷ் இருக்கு. ஓ, இந்தாம்மா. சந்தோஷ் இருக்காரம்மா? இருக்காரு, உள்ள வாங்க. சந்தோஷ், ஏசிபி சார் வந்திருக்காரு. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க நீங்க? ஹலோ சார். எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தட்ஸ் ஆல் ரைட் சந்தோஷ். பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன விஷயம்னு நான் உடனே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் போய் இன்னும் 15 மினிட்ஸில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும். போயிடலாம் சார். 10 மினிட்ஸ் தான். உட்காருங்க சார். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சந்தோஷ். மாயா, சொல்லு சந்தோஷ். செல்வியை கூப்பிட்டு வா. சந்தோஷ், செல்வி உள்ளதானே தூங்கிட்டு இருப்பா. அது சந்தோஷ். உள்ளதானே தூங்கிட்டு இருக்கா. வேற எங்க போயிட போறா? மற்றவங்க எல்லாம் வெளியே போவாங்க. செல்வி வெளியே போக வாய்ப்பே இல்லையே. போ, அவளை போய் கூட்டிட்டு வா. இல்லன்னு சொன்னா ஏசிபி எதிர்க்கே சந்தோஷ் பால கேள்வி கேட்பானே. எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்து சமாளிச்சே ஆகணும். போ மாயா, போய் செல்வியை கூட்டிட்டு வா. சாருக்கு இன்ட்ரோ பண்ணணும். சொல்றேன்ல மாயா, போ. ஐயோ, இவன் நம்மள வம்பல மாட்டி விடாம போக மாட்டான் போல இருக்கேடி. அக்கா, நீங்க பயந்தீங்கன்னா அடுத்தது நான் அழுதுருவேன். அமைதியா இருங்கக்கா. நீனும் போலையா மாயா? தோ போய் கூட்டிட்டு வரேன் சந்தோஷ். ஜஸ்ட் a minute சார். சொல்லுங்க சந்தோஷ், என்ன விஷயமா நீங்க கூப்பிட்டீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சார். நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன விஷயம் சந்தோஷ்? என்னோட பாஸ்போர்ட், வீசா எல்லாத்தையுமே திருடிட்டாங்க சார். எங்க, எப்போ? இன்னைக்கு மார்னிங் தான் யூகேல இருந்து வந்தேன். ஏர்போர்ட் வெளியில நின்று யாரும் என்கிட்ட ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க. நானும் கேஷுவலா பேசிட்டு இருந்தேன். 5 மினிட்ஸ் கழிச்சு பாக்குறேன் என்னோட பாஸ்போர்ட், வீசா, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காணோம். யாருன்னே தெரியல சார். ஆனா என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில போட்டாலும் தப்பே இல்லை சந்தோஷ். அதுவும் கண் பார்வை இல்லாத ஒருத்தரை ஏமாத்துறத நான் பார்த்தேன். அவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏங்க, கண்ணில்லாதவங்களை ஏமாத்துறது சட்டப்படி குற்றமா? போலீஸ் நம்மள பிடிக்குமா? அக்கா, ஏமாத்துறதே 420. இதுல வேற நாம ஹை லெவல். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். அந்த ஏசிபி போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. நீங்க என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணியே ஆகணும் சார். ஷீ இஸ் மை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். டெஃபினெட்லி நானும் அவங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். செல்வி, செல்வி. ஏங்க, இவளை கூப்பிட்டுட்டே இருக்கானே, அப்ப நம்ம கதை கிளைமேக்ஸ் தானா? அத செல்வி தான் சொல்லணும். செல்வி, என்ன செல்வி யோசிக்கிற?
அங்க சந்தோஷ் பக்கத்துல போய் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் இந்த நிமிஷமே சரியாயிடும் தானே யோசிக்கிற? ஏன் செல்வி, உனக்கு அறிவே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னும் நாங்க உன்னையும் சந்தோஷம் எதுவுமே பண்ணல. பண்ணாதானே ஜெயிலு. பண்ற வரைக்கும் வெறும் கேஸ் தான். கோர்ட்டு கேஸ்னு சந்தோஷ் உனக்காக அலையும் போது அவன் நெஞ்சில என்ன பாயம் தெரியுமா? அண்ணா